நீங்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் இல்லையா? வழக்கத்திற்கு மாறாக இந்த நெல் கொள்முதல் காலத்தில் வழக்கத்திற்கு மாறான பிரச்சனை நிலவுகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? எப்போதும் இல்லாத அளவிலான பிரச்சனை இந்த முறை அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு காரணம் திமுக விவசாயிகள் கவனிக்கிறதே இல்லைங்கிறத நம்ம டெல்டா பகுதியிலிருந்து நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இப்ப உள்ள பிரச்சனையா என்ன சொல்றீங்க? 22% அதோட ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம மத்திய அரசிட்ட கேட்டோம், அவங்க கொடுக்கல. இதை எப்ப கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இது குறுவை, இந்த குறுவை அப்பதான் இந்த 22% அப்படிங்கிற ஈரப்பதம் இருக்கும். அதனால இது ஜூலை மாதமோ அல்லது ஆகஸ்ட் மாதமோ நீங்க ஒரு கடிதம் மூலமாக கேட்டிருந்தீங்கன்னா அது வேறு விதமாக பார்க்கப்படும். இப்ப எல்லாம் முடிந்து போன பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டிபிசியே மூடி கிடக்கு, 20 நாட்களாக பெரும்பாலான இடங்கள்ல முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே மூடி கிடக்கிற சமயத்துல போய் அவர் கடிதம் எழுதுறாருன்னா எங்க இருக்காரு? எதற்காக இந்த முதல்வர் டெல்டாக்காரன் வேற சொல்லிக்கிறாரு, இவரை நாங்க எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் விவசாயிகளோட கேள்வியா நான் இங்க கேட்க விரும்புறேன். ஏன்னா சகோதரர் ஈசன் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, ஏன் எதிர்கட்சி தலைவர் பிரதமர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற கேள்வியே முரணாதான் நான் பாக்குறேன். நீங்க எதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க? உங்களை நம்பி எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? விவசாயிகள் உங்களை நம்பி தானே உங்களுக்கு வாக்களிச்சாங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி. அப்படி இருக்கும்போது ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த 4.5 ஆண்டு காலமாகவே நீங்க என்ன செய்ய வேண்டுமோ சேமிப்பு கிடங்குகள் என்ன உருவாக்கியிருக்கீங்க. இதே சென்றாட்சி அதிமுகவில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பக்கத்துல கோயிலூர்ல ஏசியாவிலே பெரிய சேமிப்பு கிடங்கு உருவாக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலையும் உருவாக்கப்பட்டிருக்கு, கோவில் பத்துங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்தீர்கள் அதை சொல்ல முடியுமா? நான் அடுக்கிக்கிட்டே போவேன். சென்ற ஆட்சியில வெள்ளம் வந்துச்சு, கஜா புயல் வந்தது, கொரோனா வந்தது. இது எல்லா சூழ்நிலையுமே சமாளித்து மிக சிறப்பாக விவசாயிகளுக்காக ஒரு ஆட்சியை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தார். இன்னைக்கு சொல்றாங்க பாக்குறதெல்லாம் இது மண்டி வெங்காய தாமரை மண்டி கிடக்கு, இங்க தூர்வாரும் பணி சரியா இல்ல, இந்த பணிகளை எல்லாம் செய்ய தவறிட்டாங்க, ஒதுக்குன பணத்தை எல்லாம் எங்க ஒதுக்குனாங்கன்னே தெரியல, எதற்காக ஒதுக்குனாங்கன்னே தெரியல. அந்த 600 டிபிசில 600 மூட்டை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் பார்த்த பிறகு அது 800 மூட்டையாக அறிவிப்பு கொடுத்தாங்களே தவிர அதை கூட ஓரிரு நாட்கள்ல நிறுத்திட்டாங்க. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்குமே மூல காரணமாக இருப்பது இங்க நிர்வாக திறன் இல்லாம, விவசாயிகள் மேல பற்று இல்லாம. இன்னும் வேதனையா இருக்கு. விவசாயிகள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இன்னும் 2-3 மாசம்லாம் இதே மாதிரி இவர்கள் விவசாயிகளை கண்டுக்கவே இல்லைன்னா நாங்க திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ வேலை பார்க்க தான் போகணும், எங்களால இனிமேல் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனையோட பேசுறாங்க. இந்த மனவேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக முதல்வர் இல்லை. இப்ப இந்த குறுவை சொல்றேன், குறுவைக்கு தான் 22% வேணுங்கிறது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால இவங்க இந்த சமயத்துல 18% போதும், இதுக்கு 22% வேணும், அந்த தன்மைக்கு ஏற்றவாறு என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லையா? அல்லது தெரிஞ்சுக்கனாது விருப்பப்படணும். அதற்கு நீங்க என்ன குழு அமைச்சிங்க? உங்களுடைய அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? எம்.ஆர். கே பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கட்டும், சக்கரபாணி அவர்களா இருக்கட்டும், இவர்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வாங்குறதுக்குள்ள பத்திரிகையாளரே அதிர்ந்து போற அளவுக்கு தான் பதில் கொடுத்துட்டு போறாங்க. நாங்க அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம்னு. சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி சொன்னார், அதாவது வழக்கமாக அக்டோபர் மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த கொள்முதலை நாங்கள் செப்டம்பர் மாதமே தொடங்கிட்டோம். 6 மணி வரை இருக்கக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கால அளவீட்டை நாங்கள் 8 மணி வரை அதிகம் செய்தோம். உடனடியாக கொள்முதல் செய்த நெல்மணிகளை இது பண்ணுற வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 25 வேகன்களில் அதை அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, தாமதமாக செய்தோம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உண்மைக்கு பொய்யானவை அப்படிங்கிறதுனால தான் அவர் அதை பட்டியல் போட்டு சொன்னார். அதே ஈசன் குறிப்பிட்டு சொன்னார், இந்த நெல் மணிகளுடைய ஈரப்பதத்தினுடைய அளவீட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு பேசும்போது இது அதற்குரிய காலம் இல்லை, இன்னும் மழை காலம் வரப்போகுதுன்ட்டு
ஒருவேளை இந்த கோரிக்கை அவர்கள் முன்கூட்டியே வைத்திருக்கணுமா தமிழ்நாடு அரசாங்கம்? கண்டிப்பாக அதுதான் சொல்றாங்க. ஜூலை ஆகஸ்ட்லயே தான் பண்ணிருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த 4 வருடமாகவே இவர்கள் விவசாயிகளுக்காக என்ன செய்தாங்க? அந்த ஏக்கர் கணக்குல கூட தவறான கணக்கு தான் இருக்கு. வருவாய்த்துறை வந்து பதிவு செய்யறது அப்படிங்கிறது ஒரு 7 லட்சம் ஏக்கர் வந்து செய்யறாங்கன்னா அவங்க இதுல ஒரு 5.5 லட்சம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரு காப்பீடு செய்யறாங்களோ அந்த இடத்த மட்டும் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த காப்பீடுல கூட வந்து 32,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை கொடுக்கல. அதனால விவசாயிகள் ஏன் நம்ம பணத்தை தேவையில்லாம காப்பீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி காப்பீடு கூட அவங்க வாங்குறது இல்ல. விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த தமிழக அரசு ஊக்கத்தொகையும் குறைவாதான் கொடுக்குது. சேதம் அடைஞ்சாதானங்க கொடுப்பாங்க காப்பீடு. சேதம் அடைகிறத இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்க 33% வந்து சேதம் இருந்தா நீங்க 33% சேதம் அப்படிங்கறத எப்படி நிர்ணயிக்கிறீங்கன்னு விவசாயிகள் கேக்குறாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்ல பண்ணுது இல்லங்க, கவர்மெண்ட் பண்ணலையே. அது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே தான். ரெண்டோட அத்தாரிட்டி இங்க அதிகாரிகள், இங்க உள்ள அதிகாரிகள் தானே அதை அளந்து சொல்றாங்க. இங்க உள்ள அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க? அது எப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட அளவு சேதமடைந்தது அப்படின்னா அது ஒரு சர்வே நம்பரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கிராமம் மொத்தமும் அடைஞ்சிருந்தாதான் இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி சில கணக்குகள் இருக்கு. அது நம்ம கேட்டு சொல்றோம். இல்ல அந்த கணக்குகள்லாம் இருக்கு. ஆனா அந்த விதிமுறைகள் எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடையது, இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடையது இல்ல. அந்த நீங்க சொல்றது போல கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனில இன்வால்வ்மெண்டே மாநில அரசுல உள்ள தலைவர்களே அதுல உள்ள இருக்கிறதா பேசப்படுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு நிமிஷம் சார் முடிச்சிட்டோம். கனிமொழி அவர்களே இருக்காங்கன்னு விவசாயிகள் சந்தேகப்படுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கும்போது உடனே நீங்க அப்படியே கை காமிச்சு மத்திய அரசு குறை சொல்றதை விடுங்க. மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுக்கணும்ல. மாநில அரசு கொடுக்கணுமா இல்ல விவசாயிகளுக்கு? அது எவ்வளவு கொடுக்குறாங்க? எத்தனை % கொடுக்குறாங்க? சரி, இந்த லாரி டிரைவர்ஸ் லாரி எடுத்துங்க, அதுல என்ன ஊழல் செய்யறாங்க? 40 ரூபாய் ஒரு மூட்டைக்கு வாங்குறாங்கன்னு தொடர்ச்சியா விவசாயிகள் இப்ப சகோதரி ஈசன் கூட சொன்னாங்களே, அதுல என்ன இவங்க மாத்தி அமைச்சாங்க? இதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்ததா? கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருக்கு. அதற்கு விவசாயிகளுக்கு இவங்க என்ன பதில் கொடுப்பாங்க? நான் அதை கேள்விகள் கேட்டுட்டு போகணும்னா நாங்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க முடியும். ஏன்னா டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சியே பார்த்ததில்ல. இந்த ஆட்சியில தான் நாங்க இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். இந்த இழப்பு இப்ப இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து 25,000 ரூபாய் கொடுக்கணும் ஏக்கருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நேரடியாக போய் பார்த்தது இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனாங்களா? கேட்கணும். முதல்வர் போனாரா? டெல்டா மக்களை சந்திக்க நேரடியாக போனாரா? அவர் போகணும். ஏன் போகல? போகணும்ல. கரூருக்கு போனார்ல, உடனடியா போனார்ல கரூருக்கு. ஏன் விவசாயிகள்னா அவங்களுக்கு என்ன? அவங்க இன்னைக்கு விவசாயம் இல்லாம எதுவுமே இல்ல. நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ஏன் அந்த இடத்துக்கு உடனடியாக முதல்வர் போகல? எதிர்கட்சி தலைவர் போனாரு, போய் நேரடியா விவசாயிகளை சந்திச்சாரு. இப்ப நாங்க வந்து ஆட்சியை குறை சொல்லணுங்கிறத கடந்துங்க விவசாயிகளுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நோக்கி தான் எங்க கேள்விகளை எழுப்புறோம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா நான் உண்மையாகவே அது கம்யூனிஸ்டை சேர்ந்தவர். நான் அதை கூட கேட்டேன். ஏங்க டெல்டா மாவட்டத்துல பிரச்சனை வந்துச்சுன்னாவே முதலாளாக களத்துல இறங்கி போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன செய்துன்னு கேட்டேன். அதற்கு அவர்களுடைய பதில் மாப்பிள்ளை தோழர் போலதான் நடந்துக்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக விவசாயிகளுடைய பிரச்சனையை குறித்து பேசுறதுக்கோ போராட்டத்துக்கோ இன்னைக்கு டெல்டாவில் ஆட்கள் குறைவாக இருக்கிறது இந்த கம்யூனிஸ்ட்னால குறைஞ்சிட்டாங்கிற வேதனையும் பதிவிடுறாங்க. ஓகே ராஜேஸ்வரி, இப்ப இவங்க சொல்றாங்களா நாங்க கொள்முதல் அவ்வளவு பண்ணிட்டோம் அந்த டேட்டாவே உண்மையாகவே இப்ப சகோதரர் சொன்னது மாதிரி கேள்விக்குரியதுதான். ஏன்னா உழவு தொழில் வளர்ச்சி வந்து -5.93 மைனஸ்ல இருக்கு. இது நாங்க எடுத்துக்கப்பட்ட டேட்டா. இதை வந்து உடனே சத்தம்லாம் போடாதீங்க. அவங்க குறிப்பிட்டது போல இல்ல அவங்க குறிப்பிட்டது போல மக்களுக்கு இல்ல இது 5.93 -5.93 டேட்டா சொல்றேன். தமிழ்நாட்டுல கடைசியா வந்து கடைசி 5 வருஷத்துல இதோட இது எப்படி போயிட்டு இருக்குன்னா -0.09%. இது எல்லா டேட்டாவும் நாங்க பல்வேறு தரப்புல இருந்து கரெக்டா தான் எடுத்திருக்கோம். இது நீங்க எடுத்துட்டு டவுட் தப்பா இருந்துச்சுன்னா நான் ஓப்பனாவே மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நீங்க ஆய்வு பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து புதிய பாசன திட்டம்னு சொன்னீங்க, அவ்வளவு அணை கட்டி தரேன்னு சொன்னீங்க. பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தூர்வாரும் பணி எடுத்துக்கிட்டோம்னா விவசாயிகள்கிட்டே விட்டுடுறேன். சென்ற ஆட்சியில தூர்வாரும் பணி எப்படி நடந்தது, இந்த ஆட்சியில தூர்வாரும் பணி எப்படி நடந்தது அப்படிங்கறத விவசாயிகளே பதில் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுங்க, வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா நாம முழுமையாக விவசாயிகள் பயன்பெற வேண்டும். அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அரசு கவனம் செலுத்துதா இல்லையா? கால அவகாசம் எடுத்துக்கிறது, இவங்க சொன்னது மாதிரி காத்திருந்துட்டு அந்த மாதிரி அரசியல் போக்கெல்லாம் கிடையாதுங்க. தவறு செய்தது ஆளுங்கட்சி,
தவறு செய்ததுன்னா நேரத்துக்கு சரியாக செயல்படாம காலதாமதத்தை எல்லா இடத்துலயுமே ஏற்படுத்திட்டு இருக்கிறது ஆளுங்க. தவறு செய்ததா தாமதப்படுத்தியதா? ரெண்டுக்கும் வித்தியாசம். தாமதப்படுத்தியதுதான் தவறாக முடிந்தது. தாமதம் அப்படிங்கிறது தான் தவறாக முடிந்தது. இவர்கள் மாசிலாமணி சார் சொன்ன அந்த ஒரு வாதத்தை வந்து நீங்க ஏற்க மாட்டீங்களா? ஏன்னா நெல் வந்து எப்போது ஈரமாக இருக்கிறதோ அப்போதுதான் அந்த கோரிக்கையை வைக்க முடியுமே தவிர எல்லா நேரத்திலும் வைக்க முடியாது. ரெண்டாவது, நாம கோரிக்கை வைத்தோம், கோரிக்கை வைத்த பிறகு ஒரு 15 தினங்கள் கழித்து மத்திய குழு இங்க ஆய்வுக்கு வந்தது. மத்திய குழு ஆய்வுக்கு வந்த பிறகு அடுத்த 15 தினங்கள் கழித்து அவர்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி நாங்க உங்களுக்கு தரமாட்டோம்னு சொன்னாங்க. அதை ஏற்க மறுத்தார்கள். அதற்கான காரணத்தையும் சொல்லல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணது. எல்லா நேரத்திலும் இந்த ஈரப்பதத்தினுடைய அளவை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலும் எல்லாம் கடிதம் எழுதிட்டு இருக்க முடியாது. அந்தந்த நேரத்தில் தான் அதை எழுத முடியும்னு சொன்னாரு. அந்தந்த நேரம் அப்படிங்கிறது எப்பங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த குறுவை காலம் எப்ப, சம்பா எப்ப, இதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும். அந்த குறுவை காலம் நெருங்கும் போது இந்த விஷயத்தை ஜூலை ஆகஸ்ட்ல ஏன் முன்னெடுக்கலங்கிறது தான் கேள்வி. இதை முன்னெடுத்திருந்தா நீங்க சொன்னீங்கல்ல 15 நாள் கழிச்சு தான் வந்தாங்க அப்படிங்கிறது, அப்ப செஞ்சிருந்தா உண்மையாகவே விவசாயிகளுக்கு பலன் அளிச்சிருந்திருக்கும். இவர்கள் கால தாமதம் தான் காரணங்கிறது அவர்களுக்கே தெரியும். இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறதுனால இன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க இதை ஏன் அரசு செய்யலங்கிறத அவங்க சொல்றதை நினைச்சு நானுமே அவங்களை பெருமையா நினைக்கிறேன். ஆனா இப்படிதான் கம்யூனிஸ்ட் நடந்துக்குவாங்களா அப்படிங்கறத என்னோட முன்னாடி கேட்ட கேள்வி. போராடல, களத்துல இறங்கல, விவசாயிகளோட கரம் கோர்க்கல. இன்னைக்கு உர தட்டுப்பாடு, விவசாயிகள் போன் பண்றாங்க, உர தட்டுப்பாடு இருக்கு. அந்த உர தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 50% கடன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நாங்க உரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் தனியார் மூலமாக தான் வாங்க வேண்டிய நிலை இருக்கு. மேடம் அது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க மேம். சென்ட்ரலைஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது மாநில அரசு என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க. நீங்க இருக்கட்டுங்க, நீங்க எல்லாவற்றையும் மத்திய அரசு சொன்ன எல்லாவற்றையுமே நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க ஏத்துக்கொள்ளாதது இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஓரளவு இணையதளம் பண்ணிட்டாங்களாலும் அதுல ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யக்கூடியது அக்ரியினுடைய டிஜிட்டல் டிவிஷன் வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளட்ஜ்டா செய்யறாங்க. அதனால நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே இன்னைக்கு இணையதள வடிவத்திற்குள் வந்துருச்சு. யார் எவ்வளவு உரம் வச்சிருக்காங்க, எங்க எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற இருப்புகள் எல்லாம் நீங்க சொல்ற டிஜிட்டல்லாம் விவசாயிகளுக்கு தெரியாது. இல்ல மேடம், பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பண்ணட்டும். அதற்கு அந்த இடத்திற்கு அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டியது யாரு? மாநில அரசு தானே. சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். அவர்களுக்கான விழிப்புணர்வையும் இது மாதிரி செய்தாதான் உங்களுக்கு உரம் கிடைக்கும், இது மாதிரி செஞ்சாதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும், இந்த லோன் கிடைக்கும் என்னென்ன ஸ்டெப், எத்தனை அதிகாரிகளை நீங்க ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் போட்டு நீங்க விவசாயிகளுக்கு உதவி செஞ்சீங்க. ஏன் உதவி செய்யல? நீங்க எல்லாருக்குமே தப்பிக்கிறதுக்கு பதில் சொல்லாம தீர்வை நோக்கி பேசுங்கங்கறேன்.